நம்ம சென்னையில ஐஸ் ஹவுஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு ஏன் ஐஸ் ஹவுஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த எல்லா இடத்துலயும் ஐஸ் ஹவுஸ்னு ஒரு கட்டிடம் இருக்குமா. இந்த கட்டிடங்கள் பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் தான் கட்டப்பட்டு இருக்குமா. 1833 காலகட்டத்துல குளிர்சாதன பெட்டிகள் இல்லாததாலையும் இந்தியாவோட தட்பவெட்ப சூழ்நிலைய அவங்களால தாங்க முடியாததாலையும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவங்க குடிக்கிற பானங்கள்ல ஐஸ் கட்டி வேணும்னு நினைச்சாங்க. அதனால பாஸ்டனை சேர்ந்த ஃபெட்ரிக் டியூட்டர் அப்படிங்கிற ஐஸ் வணிகர் வட அமெரிக்காவில் இருக்கிற குளிர் ஏரிகள்ல மிதக்கிற ஐஸ் பாலங்களை கிளிப்பர் டெஸ்கார்லி அப்படிங்கிற கப்பல்ல வர வச்சு இந்த கட்டிடத்துல பாதுகாத்து அடிமைகளை வச்சு பெரிய பெரிய ஐஸ் பாறைகளை சின்ன சின்ன ஐஸ் கட்டிகளா உடைச்சு அந்த ஐஸ் கட்டிகள் உருகாம பதப்படுத்தி வைக்கிறதுக்காகத்தான் இந்த கட்டிடங்களை கட்டி இருக்காரு. இந்த ஐஸ் பாறைகள் கப்பல் வழியா வந்து சேர 6 மாதங்கள் ஆகுங்கிறதால அதை பதப்படுத்தி அடுத்த 1 வருடத்துக்கு உபயோகிப்பாங்களாம். இந்தியாவுல 3 இடத்துல இந்த ஐஸ் ஹவுஸ் கட்டிடங்கள் இருந்துச்சாம். பம்பாய், கல்கத்தா மற்றும் சென்னையில இருந்துச்சாம். காலங்களால ஏற்பட்ட மாற்றத்துல பம்பாயிலையும் கல்கட்டாவிலையும் இருந்த ஐஸ் ஹவுஸ் கட்டிடங்கள் இருந்த இடமே தெரியாம போச்சு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 200 வருடங்கள் கடந்தும் அந்த கட்டிடம் நம்ம சென்னையில மட்டும்தாங்க இருக்கு. ஆனா வேற பேர்ல இருக்கு. அந்த கட்டிடம் இருக்கிற பகுதியை நாம இப்பவும் ஐஸ் ஹவுஸ்னு தான் கூப்பிடுறோம். ஐஸ் ஹவுஸ் கட்டிடம் தான் பேர் மாற்றம் பெற்று இப்போ நம்ம சென்னை மெரினா பீச் எதிரில இருக்கிற விவேகானந்தர் இல்லமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த குறிப்பை நான் எங்கிருந்து எடுத்தேன்னு தெரியுமா? பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் எழுதிய முதல் குரல் அப்படின்ற புத்தகத்துல இருந்துதான் இந்த பதிவை நான் எடுத்தேன். சரி, ஐஸ் ஹவுஸ் எப்படி விவேகானந்தர் இல்லமா மாறுச்சு? அதை தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோவை பாருங்க.